வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து மார்ச் 11, 2026. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூருக்கு இன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிக்கு ஒரு வண்டி வந்து இனாகரல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். ட்ரெயின் நம்பர் 06621 அப்படின்ற ஒரு நம்பரில் இன்றைக்கி இனாகரல் ஸ்பெஷலாக ரன் பண்ண போகிறது இந்த LHB கோச் ட்ரெயின் தான். இந்த வண்டி ராமேஸ்வரத்துலேருந்து மங்களூர் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட இனாகரில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்டையர் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ், ஏசி, ஸ்லீப்பர்னு எல்லா கோச்சஸுமே இருக்குது. ஸோ வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். சரியாக சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 5 ட்ரெயின் சேவையை வந்து இன்றைக்கி வந்து கொடியசைச்சு திருச்சியிலேருந்து துவங்கி வச்சாங்க. ஸோ அதில் ஒன்றான ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம இருக்க ராமேஸ்வரம் டு மங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு. பாம்பன் பிரிட்ஜில் என்ட்ராயாச்சு மக்களே. எத்தனை தடவை இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணி போயிருந்தாலும் திரும்ப நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்போ ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி கிடைக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ வேறு லெவல் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ராமேஸ்வரம் டு மங்களூர் இனாகரல் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து பாம்பன் பிரிட்ஜ் மேலே அடி எடுத்து போயிட்டுருக்கு. பழைய பிரிட்ஜிலலாம் ரொம்பவுமே பைய போவாங்க. இப்போது அப்கிரேட் பண்ண இந்த புது பிரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் போயிட்டுருக்காங்க. நான் ரீசெண்டாக இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு பீச் தெரிகிற மாதிரி, அவங்களுக்கு அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க கடல் தெரியும். பட் இங்கே நம்ம கடலுக்கு மேலேயே போயிட்டுருக்கோங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பிரிட்ஜோட வியூவெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே வாங்க. அண்ட் இப்போது நம்ம ட்ராவல் பண்ணி போகிற இந்த ட்ரெயினில் என்னென்ன கோச்சஸ்லாம் இருக்குன்றதை உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கோம். இந்த ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹாஸ்டல் எல்லா வண்டியிலும் இருக்கிறது தான். மிடில், லோயர், அப்பர் இந்த 3 தான் பெர்த்து. அண்ட் அதே மாதிரி சைட் லோயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்பேசியஸாக இருக்குது இந்த LHB கோச்சில். அப்பர் பெர்த்து தலை அடிக்குன்ற பிரச்சனைலாம் இல்லை. ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக உட்காந்தாலும் நீட்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சைட் லோயர் பாருங்கள், இதுதாங்க நம்ம சீட்டு. சொர்க்கங்க இந்த சீட்டெல்லாம் கிடச்சிச்சின்னா. விண்டோ சீட்டில் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு சைட் லோயரில் உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீலை ட்ராவல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து யூஸ்வல் லைட்டு, ஃபேனு, அண்ட் இது வந்து USB சார்ஜிங் போர்ட்டு, டைப் C அண்ட் USB போர்ட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம நார்மல் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்போதே சொன்ன மாதிரி தான் அப்பர் பெர்த்து தலையடிக்கும் அப்படின்ற பிரச்சனை வேணாம். ஸோ அப்பர் பெர்த்தில் இந்த பக்கம் நீங்கள் உட்காந்துருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ ஹைட் ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இங்கே அடுத்ததாக லோயர் பெர்த்தில் இருக்கவங்களுக்கு இங்கே வந்து இந்த வாட்டர் பாட்டில், லோயர் பெர்த்தில் இருக்கவங்களுக்கு இங்கே வந்து இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான 2 ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸு அண்ட் 2 எண்ட்லையுமே வந்து இந்த ஹூக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி மிடில் பெர்த்துக்கு இந்த பக்கம் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்பர் பெர்த்துக்கு அங்கே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அப்பர் பெர்த்தும் சரி, மிடில் பெர்த்தும் சரி, மேலே ஏறுறதுக்கு வந்து அந்த லேடர் செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக வந்து 2 இருக்கும். பட் இங்கே வந்து ஃபுல்லாகவே லேடர் மாதிரி நிறையா இருக்குது. 1, 2, 3, 4, 5 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி நீட்டாக இருக்குது. அண்ட் மேலே வந்து அப்பர் பெர்த்துக்கு ஈஸியாக நடந்து ஏணியில் ஏறி போகிற மாதிரி போயிடலாம். ஸ்லீப்பரை விட்டு அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிளாஸ் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெண்ட் மாதிரி, இங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அங்கே இது இல்லாதனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் டஸ்ட்பின் LHB கோச்சில் வந்து இந்த வாஷ் பேஷன் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஆள் வந்து கை கழுவுறாலும் சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அண்ட் மிரர் அண்ட் டாய்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஃபுல்லாக ரெட்டில் மேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டாய்லெட்லேயும் வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக மிரர் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஃப்ளஷர் இருக்குது. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டாய்லெட்டும் சேம் அதே மாதிரி தான். கீழே வந்து ரெட் மேட் கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து ஒரு இந்தியன் டாய்லெட்டு. இப்போ வந்து நம்ம ஏசி கோச்சில் தான் இருக்கோம். AC 3 டயர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் லார்ஜ் விண்டோங்க. வந்து ரொம்ப லார்ஜான விண்டோ. டே டைமில் வந்து இந்த சீட்லாம் கிடச்சிச்சின்னா வந்து, அதுவும் நம்ம சீட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி டே டைமில் நம்ம அந்த சைடு லோயர்லாம் கிடச்சின்னா வந்து சொர்க்கங்க, அந்த மாதிரி இருக்கும் வியூலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்த சார்ஜிங் போட்டு அந்த சாப்பிட்றதுக்கான டேபிள்ஸு. இது வந்து அந்த அடிஷ்னலாக அந்த பெட்ஷீட் பில்லோலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த ஸ்டாண்ட் இது. அண்ட் இது உருண்டு விழுந்துடாமல் இருக்கிறக்காண்டி ஒரு சேஃப்டிக்கு தான் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்பர் பெர்ட்லேயும் சரி, சைடு அப்பர்லேயும் சரி. ஸோ இது வந்து செகண்ட் AC கோச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே ஸ்பேசியஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேலே வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ப்ளக் பாயிண்ட் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ரைவசிக்கு மெயினாக ப்ரைவசிக்காக வந்து ஸ்க்ரீன் போட்டு லாக் பண்ணிக்கலாம்.
இந்த ஒரு கோச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சீட்லாம் கிரே கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. மற்ற கோச் நல்லா இருக்கும், பட் இந்த கிரே ஃபினிஷிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை வழியாக மதுரை வந்துருச்சு. அதுக்கப்புறமா மங்களூர் போகுது. அண்ட் நம்ம வந்து மதுரையிலே நம்மளோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அண்ட் மதுரையிலையுமே வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நானும் வந்து மதுரையில் இறங்கி இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு வண்டியை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபம்.